இட்லி மாவு அரைச்சா உடனே தோசை மிளகா பொடி அரைக்க வேண்டாமா? ஒரு ஆழாக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஆழாக்கு உளுத்தம் பருப்பு, 10லேருந்து 15 மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் உப்பு, பெருங்காயம் இது வரைக்கும் போட்டு அரைச்சிக்கலாம். எங்காத்துல எள்ளு போடுற வழக்கம் உண்டு. நான் இன்றைக்கி உங்களை என்னுடைய சேனல் ஸ்கைஸ் லிமிட் 7630க்கு மறுபடியும் வரவேற்கிறேன். ஒரு டீஸ்பூன் மீடியம் நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிட்டு நல்லா வறுத்துடணும். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகா, பெருங்காயம், நல்ல ஒரு பெரிய கட்டி பெருங்காயம் போட்டுருங்கோ. நம்ம பாத்துக்கு திட்டமாக உப்பு, கிட்டத்தட்ட ஒரு டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே போடலை. இது வரைக்கும் நல்லா வறுத்துண்டு மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியது தான். எள்ளு நான் போடுறது, எள்ளு போட்டால் போனுக்கு எனர்ஜி. இதை மிக்சி ஜாரில் போட்டுண்டு மிளகாய் எல்லாம் கிள்ளி போட்டுப்போம். கன்சிஸ்டன்சி வந்து சில பேர் நிறைய அரைச்சிப்பா, சில பேர் வந்து போடுறா இருப்பா.